அந்த குளிர்காலை மல்லிகை பூக்களின் தூய நறுமணம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. ரவி அவன் இரு செல்லங்கள் 5 வயது ஆரவ் மற்றும் 3 வயது அன்விகா ஆகியோரின் உணவை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான். குழந்தைகளின் தாய் மீனா 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு இரவு அவர்கள் தூங்கும்போது சில சொல்ல முடியாத ஆசைகளுக்காக ஒரு பையுடன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள். அவள் விட்டுச் சென்ற ஒரே கடிதம் மன்னிக்கவும், நான் என்னை தேடிப் போகிறேன் என்று மட்டுமே சொன்னது. அந்த வார்த்தைகள் ரவியின் இதயத்தை உறைபனி ஏற்படுத்திய மொட்டை கத்திகளாயின. மீனா அவள் காதலன் ஆனந்துடன் ஒரு புதிய நகரத்தில் ஒரு புதிய வாழ்வை தொடங்கினாள். முதல் சில வாரங்கள் ஒரு கனவு போல இருந்தன. ஆனந்தின் வார்த்தைகள் தேனிலவாக இருந்தன. ஒவ்வொரு தொடுகையும் மீனாவின் உடலில் மின்னலை பரப்பியது. நீ என் வாழ்க்கை மீனா என்று அவன் அவள் கூந்தலை முகர்ந்து சொல்வான். இப்போது தான் உண்மையாக வாழ்கிறேன் என்பதை உணர்கிறேன். அவர்களின் இரவுகள் காதல் இசையால் நிரம்பியிருந்தன. உணர்ச்சிகளின் புயலில் அவள் தன் கடந்த காலமும் விட்டு வந்த 2 சிறு உயிர்களும் மறக்கப்பட்டனர். அது காதல் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அது காமமின் கடுமையான கணத்தியக்கமான தீப்பொறி மட்டுமே என்பதை பின்னர் புரிந்து கொள்ள நேர்ந்தது. ரவியின் உலகத்தில் அந்த கணத்தியக்கங்கள் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட அமைதியான விடாமுயற்சி இருந்தது. முதல் சில வாரங்களின் குழப்பம் கழிந்த பின் ஒரு விதமான சாந்தி குடிகொண்டது. குழந்தைகளின் கண்ணீர் அம்மா எப்போ வருவா என்ற கேள்வியாக மாறியது. ரவியின் பதில் எப்போதும் அதே இருக்கும், அம்மா உங்களை மிகவும் நேசிக்கிறாள். இப்போது கொஞ்ச தூரத்தில் இருக்கிறாள். அவன் போய் சொல்லவில்லை என்று தனக்குள்ளாகவே நினைத்து கொண்டான். அவள் நேசிக்கிறாள் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நேசம் இப்போது அவர்களை அடைய முடியாத தொலைவில் இருப்பதாகவும் உணர்ந்தான். புதிய பள்ளியில் சேர்ந்த முதல் நாள் ஆரவ் அவனது சிறிய உடம்பு முழுவதும் புதிய அனுசரணை பையுடன் அப்பாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நின்றான். அன்விகா ரவியின் இடுப்பில் ஒட்டி கொண்டிருந்தாள். பயமில்லை, தைரியசாலிகளே என்று ரவி மெல்லிய குரலில் கூறினான். நான் இங்கே தான் இருக்கிறேன், எப்போதும். அவன் கண்களில் மீனா இல்லாத ஒரு வாழ்க்கையை குழந்தைகளுக்கு காட்டுவதற்கான தீர்மானம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பள்ளி, வீட்டுப்பாடம், குளிக்க வைத்தல், கதை சொல்லுதல் என்று ஒரு நியதி உருவானது. சில நாட்கள் அன்விகா தன் அம்மாவின் மெல்லிய பட்டு புடவை ஒன்றை விரும்பிக் கொண்டு வந்து இதைத்தான் போடணும் என்பாள். ரவியின் இதயம் சிறு துண்டுகளாக உடையும். ஆனால் அவன் அதை மறைத்து கொண்டு, நீ அம்மாவை விட அழகாக இருப்பாய் கண்ணே என்று சொல்லிவிட்டு அந்த புடவையை மெதுவாக மடித்து வைப்பான். அவனுடைய காதல் இப்போது குழந்தைகளின் விழிகளில் மலரும் சிறு புன்னகைகளாகவும் இரவு நேர பயங்களை தணிக்கும் மெல்லிய தாலாட்டுகளாகவும் மாறியிருந்தது. 2 மாதங்கள் கழித்து மீனாவின் புதிய வாழ்வின் மெருகு உராய்வதற்குத் தொடங்கியது. ஆனந்தின் தொலைபேசி இரவு நேரங்களில் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அவனது வணிக பயணங்கள் அடிக்கடி நீண்டன. ஒரு நாள் மீனா சந்தேகத்தின் நுனியில் அவன் தன்னை மறந்து வைத்த தன் போனை திறந்தாள். அங்கே அவன் மற்றொரு பெண்ணுடன் பகிர்ந்த தூய்மையற்ற செய்திகள் இருந்தன. ஆனந்தின் அந்தரங்கமான வார்த்தைகள் அவளை பற்றிய கேலியும் கற்பனையும் நிறைந்திருந்தன. அந்த வார்த்தைகள் அவளுக்கு விஷமாக இறங்கின. அடுத்த இரவு அவர்களின் சிறிய அறையில் ஒரு பெரும் வாதம் மூண்டது. நீ ஏன் இப்படி என்று மீனா கதறினாள். அவள் கண்ணீர் ஆவேசமாக பெருக, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேனே. ஆனந்தின் முகம் முன்பின் காணாத ஒரு கடுமையான பாவத்தை கொண்டது. விட்டுவிட்டு வந்தாயா என்று அவன் கேட்டான். குரலில் கேலியும் அலட்சியமும் நிறைந்திருந்தன. நீயே விரும்பி வந்தாய், நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. உன் வீட்டு வாழ்க்கையில் சலிப்படைந்து சிறிது குதூகலம் தேடி வந்தாய். நான் அதை தந்தேன். இப்போது அது முடிந்துவிட்டது. குதூகலமா? அவள் குரல் நடுங்கியது. இது காதல் என்றாயே. அவன் ஒரு குறுகிய சிரிப்பு சிரித்தான். காதல்? மீனா, நீ ஒரு அழகான பெண். உன்னோடு இருப்பது சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் காதல் என்பது பெரிய வார்த்தை. நீ உன் குழந்தைகளை கூட விட்டுவிட்டு வந்திருக்கிறாய். உன்னால் உண்மையான காதல் என்றால் என்னவென்றே தெரியாது போலிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அவளுக்கு முகத்தில் அரைந்தாற்போல் இருந்தன. அவன் அவளை பார்த்தது ஒரு பொருளாக மட்டுமே. அவளது தியாகம் அவனுக்கு ஒரு விளையாட்டு. அவளது உணர்ச்சிகள் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு.
அவள் அங்கே நின்றாள். அவளது புதிய உலகம் கண்ணாடி பொம்மைகளைப் போல் நொறுங்கி சிதறுவதை உணர்ந்தாள். ஆனந்தின் குரலில் எதிரொலித்த கடுமையான வார்த்தைகளை விட அவளது குழந்தைகளின் நினைவுகள், அவர்களது வெறித்தனமான சிரிப்பு, அவர்களது சிறிய கைகளின் மென்மையான தொடுகை, அவர்கள் தூங்கும் போது அவர்களது மெல்லிய சுவாசம், இவைதான் இப்போது அவளை ஆழமாக குத்தின. அவள் என்ன செய்து விட்டாள்? ரவி மற்றும் குழந்தைகள் வழக்கமான சாயங்கால நடைக்காக பூங்காவில் இருந்தனர். அன்விகா ஒரு பட்டாம்பூச்சியை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தாள். ஆரவ் தன் பள்ளி படத்தை அப்பாவிடம் விவரித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு டாக்ஸி நின்றது. கதவு திறக்கும் ஒலி கேட்டு ரவி திரும்பி பார்த்தான். மீனா அங்கே நின்றாள். 3 மாதங்களில் அவள் மாறியிருந்தாள். அவளது கண்கள் முன்பு இருந்த பிரகாசம் இல்லாமல் ஆழமான வலியால் நிறைந்திருந்தன. அவளது உடை சிறிது தொய்ந்து தொங்கியது. அவள் குழந்தைகளை பார்த்தாள். அவர்கள் வளர்ந்திருந்தனர். ஆரவின் பற்களில் ஒன்று விழுந்திருந்தது. அன்விகாவின் கூந்தல் சிறிது நீளமாகியிருந்தது. ஒரு கணம் அவர்கள் அவளை அடையாளம் காணவில்லை. பிறகு அன்விகா தயங்கிய குரலில், அம்மா என்று கேட்டாள். ரவியின் உடல் விரைத்தது. அவனது இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது. ஆனால் அவன் குழந்தைகளை பாதுகாக்கும் உள்ளுணர்வு அவனை அமைதியாக இருக்கச் செய்தது. அவன் எதுவும் சொல்லவில்லை, பார்க்க மட்டுமே செய்தான். மீனா ரவியின் முன்னால் நடந்தாள். அவளது கண்கள் கனிவும் வெட்கமும் நிறைந்திருந்தன. ரவி, அவளது குரல் கரகரப்பாக இருந்தது. நான் திரும்பி வந்திருக்கிறேன். அவன் ஆழமாக மூச்சு விட்டான். ஏன் என்று கேட்டான். குரலில் கோபமோ வெறுப்போ இல்லாமல், ஆனால் ஒரு பெரிய சோர்வு இருந்தது. அவள் தலையை தாழ்த்தினாள். நான் தவறு செய்தேன். நான் மிகவும் சுயநலமாக இருந்தேன். நான் ஒரு கனவில் இருந்தேன். அது ஒரு கனவாக மாறியது. அவள் குழந்தைகளை பார்த்தாள். அவர்கள் இப்போது ரவியின் கால்களின் பின்னால் மறைந்து கொண்டார்கள். நான் உங்களுக்கு தேவைப்படுகிறேனா என்று கேட்டாள். அவளது குரல் ஒரு தேவதாசியின் சிறகுகளைப் போல் நொறுங்கியது. ரவி குழந்தைகளை பார்த்தான். ஆரவின் சிறிய முகம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. அன்விகா மீண்டும் அம்மா என்று முணுமுணுத்தாள். இப்போது ஒரு சிறிய கையை நீட்டி ரவி மெதுவாகச் சொன்னான், இது உங்கள் வீடு மீனா. ஆனால் விஷயங்கள் மாறிவிட்டன. நாங்கள் மாறிவிட்டோம். நீங்கள் உள்ளே வரலாம். ஆனால் எதையும் உடனே எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்த சில நாட்கள் வீடு ஒரு நேர்த்தியான நடனமாக இருந்தது. மீனா தன்னை ஒரு விருந்தாளியாக உணர்ந்தாள். காலை உணவு நேரத்தில் ஆரவ் தானாகவே தன் தட்டை எடுத்துக்கொண்டான். அன்விகா தன் சட்டையை தானே போட முயற்சித்தாள். ரவி மென்மையான திட்டவட்டமாக எல்லாவற்றையும் நிர்வகித்தான். அவர்கள் அவளுக்கு தேவைப்படவில்லை என்று அவள் நினைத்தாள். ஒரு இரவு அன்விகா கனவு கண்டு அழுதாள். மீனா உள்ளே ஓட்டினாள். ஆனால் ரவி ஏற்கனவே அங்கே இருந்தான். அவன் அன்விகாவை தூக்கி அவளை மெதுவாக ஆட்டிக்கொண்டே, அப்பா இங்கே இருக்கிறான் கண்ணே, பயப்படாதே என்று முணுமுணுத்தான். அன்விகா அவனது கழுத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அரை வாசலில் நின்ற மீனா தனது சொந்த மகள் தன் தந்தையிடம் ஆறுதல் பெறுவதைக் கண்டாள். அவளது இதயம் வலித்தது. அது அவளுக்குரிய இடம். ஆனால் அந்த இடம் இப்போது நிரப்பப்பட்டிருந்தது. மறுநாள் ரவி அவளை ஒதுங்கி அழைத்தான். மீனா என்று அவன் சொன்னான். அவனது குரல் கடினமாக இருந்தது. நான் உன்னை மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது. குழந்தைகளுக்கு நீ தேவை. ஆனால் நீ அவர்களுக்கு ஒரு தாயாக திரும்ப வேண்டும். ஒரு கூட்டாளியாக அல்ல. நீ விட்டுச் சென்ற வெற்றிடத்தை நாங்கள் நிரப்பியுள்ளோம். நீ அதை மீண்டும் உருவாக்க ஆரம்பிக்க முடியாது. நீ புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவள் தலையை அசைத்தாள். எனக்கு தெரியும் ரவி, நான் ஒரு தாயாக திரும்ப வேண்டும் என்பதை மட்டுமே நாடுகிறேன். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் மீனா தொடங்கினாள். பெரிய அறிக்கைகள் அல்ல, சிறிய சேவைகள் மூலம். அவள் சாப்பாடு வைப்பதில்லை, ஆனால் ரவி சமைத்த பிறகு அவள் பாத்திரங்களை துடைப்பாள். அவள் குழந்தைகளை நீராட்டுவதில்லை, ஆனால் அவர்களுடைய சீருடைகளை துணித்தலம் செய்து அவற்றை மடித்து வைப்பாள். ஒரு நாள் ஆரவ் பள்ளி பாடத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். ரவி வேலையில் இருந்தான். மீனா தயங்கியபடி, உனக்கு ஒரு சிறிய உதவி தேவையா என்று கேட்டாள். அவன் அவளை ஒரு கணம் பார்த்தான். பிறகு மெதுவாக தலையை அசைத்தான். அவள் அவன் அருகில் அமர்ந்து நிறங்கள் பற்றி விளக்கினாள். அவளது குரலில் ஒரு மறக்கப்பட்ட மென்மை இருந்தது.
ஆரவ் புன்னகைத்தான். அது ஒரு சிறிய வெற்றி, ஆனால் அது அவளது இதயத்தில் ஒரு பெரிய புன்னகையை உண்டாக்கியது. அவள் புதிய பள்ளியில் அவர்களின் முதல் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்குச் சென்றாள். ஆசிரியர், அன்விகா மிகவும் புத்திசாலித்தனமான பெண், ஆனால் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாள் என்றார். மீனாவின் கண்கள் நீரில் நிறைந்தன. அந்த நிசப்தம் அவள் தன் மகளை விட்டு வெளியேறிய இரவின் நிசப்தம். நான் அவளுடன் பணியாற்றுவேன் என்று அவள் உறுதியாகச் சொன்னாள். வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவள் அன்விகாவுடன் வாயால் பாட்டுக்கள் பாட ஆரம்பித்தாள். முதலில் அன்விகா மறுத்தாள். பிறகு ஒரு நாள் மெல்லிய குரல் கேட்டது, அதை பின்தொடர்ந்தது. ரவி இதையெல்லாம் பார்த்தான். அவன் தன் இதயத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அது இன்னும் பொன்னாகவே இருந்தது. ஆனால் அவள் உண்மையாக முயற்சிப்பதையும் சிறு விஷயங்களிலும் தன்னை மறந்து குழந்தைகளுக்கு அர்ப்பணிப்பதையும் கண்டான். ஒரு நாள் அன்விகா நோய்வாய்ப்பட்டாள். மீனா முழு இரவும் விழித்திருந்து அவளது நெற்றியை துடைத்து உடம்புக்கு தண்ணீர் கொடுத்தாள். காலையில் அன்விகா தன்னுணர்வோடு இருந்தபோது அவள் தாயின் கையை பற்றிக் கொண்டாள். முழுமையாக அல்ல, ஆனால் ஒரு நம்பிக்கையின் தொடக்கத்தில். ரவி ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து வீடு திரும்பியபோது ஒரு காட்சியை கண்டான். மீனா முற்றத்தில் அமர்ந்து ஆரவ்வின் பள்ளி பையை சரிசெய்து கொண்டிருந்தாள். சூரியன் கீழே விழுந்து அவளது முகத்தில் பொன்னிற ஒளியை பாய்ச்சியது. அன்விகா அவளது மடியில் அமர்ந்து ஒரு கதை புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது சிறிய விரல் படங்களை தொட்டு கொண்டிருந்தது. அது சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இல்லை. அந்த அமைதியில் ஒரு வரலாறு இருந்தது, அந்த நம்பிக்கையில் ஒரு காயம் இருந்தது. அவள் அவனை பார்த்தபோது ஒரு புன்னகை, வெட்கமும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு புன்னகை அவள் இதழ்களில் மலர்ந்தது. அந்த கணத்தில் ரவிக்கு புரிந்தது, இது காதலின் மறுபிறவி அல்ல, அது ஒரு புண்ணின் மெதுவான குணப்படுத்துதலாகும். ஒரு குடும்பத்தின் உடைந்த பிறகு ஒரு வித்தியாசமான வடிவத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவன் உள்ளே நடந்து அன்விகாவின் தலையை வருடினான். எல்லாம் சரியா என்று கேட்டான். மீனா தலையை அசைத்தாள். அவளது கண்கள் ஒளிமிகுந்தன. ஆம் என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். எல்லாம் சரிதான். அந்த இரவு வழக்கத்திற்கு மாறாக ரவி மீனாவுக்கு ஒரு கப் காபி செய்து கொடுத்தான். அவர்கள் மெளனமாக வாசலில் அமர்ந்தார்கள். குழந்தைகள் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தனர். நட்சத்திரங்கள் வானத்தில் சிதறிக் கிடந்தன. நன்றி ரவி என்று மீனா கூறினாள். அவளது குரல் நிறைவோடு இருந்தது. என்னை மீண்டும் வர அனுமதித்ததற்கு. அவன் பார்த்தான். அவளது கண்களில் அவள் இழந்த எல்லாவற்றையும் பற்றிய அறிவு இருந்தது, மற்றும் அவள் இன்னும் காண்பிக்கும் முயற்சியில் உள்ள தீர்மானம். அவர்கள் உனக்கு தேவை என்று அவன் சொன்னான். அவனது குரலில் முதன்முறையாக பழைய வலியின் கடினத்தன்மை இல்லாமல். அதுவே போதும். மீனா அவனது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதனை பார்த்தாள். அவன் தன்னைவிட வலுவானவன், அவளது குழந்தைகளுக்கு ஒரு பாறை போன்றவன். அவனிடம் காதல் கேட்க அவளுக்கு உரிமை இல்லை. ஆனால் மரியாதை, நன்றி மற்றும் ஒரு புதிய ஆரம்பத்தின் மென்மையான நம்பிக்கை இருந்தது. அவள் தன் தவறுகளை நினைவில் வைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்க உதவுவதில் கவனம் செலுத்தினாள். ஒரு தாயாக, ஒரு பாதுகாவலராக, ஒரு சேவகியாக. வீடு இப்போது முழுமையாக இல்லை, ஆனால் அது மீண்டும் ஒரு வீடாக மாறியிருந்தது. சில காயங்கள் ஆழமாக இருக்கும், ஆனால் அவை நாம் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளும் வலிமையின் விரிவுகளும் கூட.